உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே, ஐப்பசி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக அமையப் போகிறது என்ற கேள்விக்கு இந்த நிகழ்வானது உங்களுக்கு துணையாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் ஐப்பசி மாதத்தில் மிக தெளிவாக எதிர்பார்த்த முயற்சிகள், அவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட பெற வேண்டிய ரகசியமான சில விஷயங்கள், டாக்குமெண்ட்டுகளில் கையெழுத்து போகிறது, ஒரு முயற்சி பண்ணுறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த பொருள் வருவது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மிதுன ராசினியர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் பெறுவார்கள். இவர்கள் எவ்வளோ நாளே திட்டம் போட்டது இப்பொழுது நடப்பதற்கான காரியங்கள் சிறப்பாக நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும். அற்புதமான உங்களால் நிர்ணயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல குரு அமைவார். நல்ல குழந்தை அமையும். நல்ல குலதெய்வம் உங்களுக்கு நின்று பேசும். இதற்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாக உங்கள் மனதில் அற்புதமான நபர் கிடைப்பார். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் தூண்டுதலாக இருக்கின்ற இந்த இயற்கையானது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை? துணிவும் மன தைரியமும் தேவை. ஏனென்றால் துணிவு கூடைய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் என்று நினைக்காதீங்க. நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் என்று நினைஞ்சிங்க. அந்த நீச்ச பங்கம் என்பது ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது. அந்த ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது என்றால் இதுவரை விட்டு கொடுக்க முடியாத இதையே செய்வது எப்படி, அதை செய்வது எப்படி என்ற தத்தளித்த அந்த மனதிற்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் இந்த ஆன்மீக அருள் சேனலானது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்களும் இதன் மூலமாக அனுபவத்தில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்வீங்க. இந்த மாதம் உங்களுக்கு, இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான வளர்ச்சி திட்டங்களை அமைத்து கொடுக்கும். ஒரு சில வளர்ச்சி திட்டங்களை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு வேறொரு விதத்தில் அதை டெவலப் பண்ணுவீங்க. பிள்ளைங்க படிப்பு, பிள்ளைங்களுடைய வளர்ச்சி, பிள்ளைங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது, எந்த நேரத்தில் எதை கொடுத்தா இந்த பிள்ளைங்க சரி வரும்னு உணர்றது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலையோ, ஒரு அதுக்கான பயிற்சி எடுத்து அதனால் போய் அப்ளை பண்ணதோ, இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய உடல் ரீதியான ஏதேனும் ஒரு பாதிப்பு வரும். எப்பொழுதுமே நீங்கள் பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கின்ற ஒரு தன்மை வாய்ந்த நபராக மிதுனராசி நேயர்கள் அமையும் போது அன்பு, பாசம், ஆசை, நல்ல நெறிமுறைகள், நல்ல காதல், அதே நேரத்தில் ஒரு அந்யுன்யமான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அள்ளித்தருகும்பொழுது உடலுக்கு ஏதேனும் குறை ஒன்று வரும். அன்பு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் செயல்படுகின்ற பொழுது, பொருளாதாரம் கிடைக்கும்போது உடல் அளவில் சிறு பிழை வரும். அது தன்னுடைய குழந்தை அளவுக்கு வந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி வகையில் இருக்கிற சொத்து சுகங்களுக்கு வந்தாலும் சரி, அதன் மூலமாக உங்களுக்கு சிறு பிரச்சனை வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஐப்பசி மாதம் பொதுவாக மிதுன ராசி நேயர்களுக்கு மிக உன்னதமான மாதம். அது சரஸ்வதி, இது லட்சுமி. இந்த சரஸ்வதி லட்சுமி 2 பேரும் தான் இந்த துளாராசியில் இருக்கின்ற இந்த அற்புதமான ஐப்பசி மாத நிகழ்வு உங்களுக்கு மிக அருமையானதை கொடுக்கும். நிறைய விஷயங்களை விட்டுடுங்க. உங்களை மனசை தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க பழைய நியாயங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. அதை நீங்கள் விட்டுட்டு ஒன்றை இழந்துட்டு இந்த உள்ள புதுமையை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணுறதுல சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நுட்பமான விஷயமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உடலை பொறுத்த வரையும் நிறைய பேருக்கு உடலில் தேவையில்லாத ஒரு உடம்பு முடியல, அது முடியலன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டவங்கெல்லாம் இப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவீங்க. இன்னும் எளிமையான முறையில் மருந்து மாத்திரை இல்லாத எப்படி சாப்பிட்லான்ற எண்ணத்துக்கு வந்துடுவீங்க. எப்பொழுதும் இயற்கையை அள்ளித்தருகின்ற அந்த சூரிய பகவான் நீச்சமாகும்போது உணர வைப்பான். அவங்கள கொடுக்கும்போது அருமை தெரியல. இப்போ அவன் கொடுக்க குறையும் போது அந்த நேரங்கள், அப்போ நீங்களே உங்களை தயார் பண்ணுற நிலைமைக்கு வரும்போது, அப்போ புதுமையான விஷயம் என்னவென்றால், பழமையாக இருந்ததில் அந்த
பயிற்சியின் மூலமாக உடலை பாதுகாக்கின்ற மனோபக்குவத்திற்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். அங்கே இருக்கின்ற அந்த செவ்வாய் அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களை ரொம்ப அற்புதமான நிலை கொண்டு வருவான். மனோதைரியத்தை கொடுப்பான். சூரியன், செவ்வாய், குரு பார்வை, என்ன அற்புதமான ஒரு படைப்புங்க அது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் பாருங்கள், பல விஷயங்களில் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் கமாண்டில் போடுவீங்க பாருங்களேன். ஆகையினால் உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நாங்கள் தெளிவாக கணக்கிட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விஷயத்தை மிக விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அணுகும்பொழுது இன்னும் எண்ணற்ற உங்கள் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் படைத்து தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.